என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சங்கீதம் 34வது அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய வாழ்க்கையில் மற்ற மக்கள் யாரும் இல்லாமல் தேவன் விரும்பும் அளவுக்கு நம்மால் மாற முடியாது. உண்மையில் ஆதாமை படைத்த பிறகு முதலாக ஆண்டவர் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னார். இந்த வசனத்தில் தேவன் திருமணத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. நம்மில் எவரும் மற்ற மக்களுடன் கலக்காத வாழ்க்கையை நடத்துவது நல்லதல்ல என்று பரிசுத்த வேதாகமும் குறிப்பிடுகிறது. முழுமையான சுதந்திரமே மகிழ்ச்சியான திறவுகோல் என்று பொதுவாக மக்கள் சொல்லுவது உண்டு. ஆனால் மற்றவர்களிடமிருந்து விலகி இருப்பது முழுமையான சுதந்திரமோ மகிழ்ச்சியோ அல்ல. அது தனிமையாகும். அது மக்களை துயரமாகவும் வெறுப்புடனும் பயத்துடனும் பாதுகாப்பற்றவர்களாகவும் விரைவாக மாற்றிவிடுகிறது. சங்கீதக்காரன் கூறுவதைப் போல நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவதும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதுமே தேவனுடைய திட்டமாகும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மற்ற மக்களுடன் கூடி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தனியாகவே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற தேவையற்ற எண்ணத்தை எங்களிடமிருந்து நீக்கிவிடும். நாங்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து கொள்ள மகிழ்ச்சியுடன் வாழ எங்களுக்கு கிருபை தந்தருளும். நீவே ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.